நீ ஆம்பளை அரெஸ்ட் பண்ணி பாருங்கடா. எங்க அண்ணன் தொட்டு பாரு. கரூரில் செந்தில் பாலாஜி இருக்காரு, மதுரையில் மூர்த்தி இருக்காரு, அவங்க இருப்பாங்க. தேவையில்லாத இந்த அரசியல்வாதிகள் தான் வந்து தேவையில்லாத இந்த சூழ்ச்சி தான் வந்து விஜய் அஜித் வேற. கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பயங்கரமா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அங்க போய் ஹாஸ்பிட்டல் வேணும் கேட்க முடியாதா? என்ன பண்ணிருக்காருன்னா, அருள்நிதிக்கு வந்து உடம்பு முடியல, என் தம்பி பையனை உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலே பார்த்திருக்காரு. தளமா இருக்கும். எந்த பாட்டுன்னா இந்த பாட்டு மட்டும் கிடையாது, ஃபுல்லா பாட்டு தளமா இருக்கும். என் தலைவன் தான் அவன், எவனுமே கிடையாது. பேசாதீங்க, அதை பத்தி என்ன பேசாதீங்க. எங்களுக்கு தேவை ஒரே கடவுள் விஜய் தான், ஒரே கடவுள். எங்களை பழத்தை ஆண்டவர் விஜய், எங்களை வாழை வைத்த விஜய். ஸ்டாலின் 2000 வீட்டுக்கு போனேன், வந்து விட்டது. நீ ஆம்பளை அரெஸ்ட் பண்ணி பாருங்கடா. எங்க அண்ணன் தொட்டு பாரு. தொட்டிங்க ஒருத்தர் வீட்டில் உயிரோட இருக்க மாட்டீங்க. ஃபுல்லாகவே க்ளோஸ் தான். முடியா தொடுங்க பாருங்க. சொன்னதா எப்பயுமே ஒரே ஒரு பாட்டு தான், சாதி இல்லை, அரசியல் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பாட்டில் மனுஷன் எல்லாமே ஒன்று தான், சாதி கிடையாது, மதம் கிடையாது அப்படின்றத நிரூபிச்சிட்டாப்புல. ஓகேலா, ரசிகருக்காக எங்களுக்காக நல்லா ஆடி இருக்காப்புல. மற்றபடி மதத்தாலையும் சரி சாதியாலையும் சரி எதுவுமே கிடையாது, மதம் கிடையாது, சாதி கிடையாது, மக்கள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்றத அண்ணன் இந்த பட ஜனநாயகத்தில் வந்து அரசியல் ரீதியாக எதுவுமே வரல, மக்கள் ரீதியா வந்திருக்காரு. இந்த பாட்டு 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் பாட்டு, 3 நிமிஷம் பாட்டுல வந்து மக்கள் எல்லாமே ஒண்ணுதான், எல்லாருமே வந்து சமந்தான் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. ஆமா, அதை எப்படி பார்க்க, 2 பேருமே நண்பர் தானே. அதாவது வந்து ஆரம்பத்துல கை கொடுத்த காலத்துல இருந்தே வந்து அஜித்தும் விஜயும் ஒண்ணுதானே. இந்த தேவையில்லாத அரசியல்வாதிகள் தான் வந்து தேவையில்லாத இந்த சூழ்ச்சி தான் வந்து விஜய் அஜித் வேற அப்படின்றத வந்து இது பண்ணது வச்சது. ஆனால் 2 பேருமே ஒன்று தான். இன்னைக்கு 2 பேருமே நண்பன் தான். அதுக்காக தான் இப்போ செருப்படி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, ஒருத்தருக்கு செருப்படி மறுபடியும் கொடுத்துருக்காரு. நான் விஜய்க்கு என்றைக்குமே நல்லது தான் நினைப்பேன், விஜய்க்கு நான் என்றைக்குமே துணையாக தான் நிற்பேன் அப்படின்னு நல்லது கொடுத்துருக்காரு. அதனால எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அஜித்தானும் சரி, அஜித் ரசிகர்களும் சரி, விஜய்க்கு தான் ஆதரவு, விஜய்க்கு தான் எல்லாமே. வேற கொஸ்டின் இருக்கானே. என்னுடைய நண்பர் தப்பா என்னோட கருத்தை இது பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அது ரசிகர்களுக்குள்ள தான் சண்டை போடுறாங்களே தவிர, அவரே சொல்லியிருக்காரு, தலையே சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அது நாங்கள் ஒரு நல்ல கருத்தை தான் பார்க்குறோம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஏற்கனவே ஆரம்ப காலத்தில் ஒன்றா நடித்தவங்க, விஜய் அண்ணாவும் அஜித் அண்ணாவும் ஸ்டார்டிங்லேயே வந்தவங்க. அவங்க கார் ரேஸ் மூலிமா அப்படி வந்தார், படம் மூலிமா, இவர் தந்தை மூலிமா வந்தாங்க. 2 ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க 2 பேருமே. அவங்க விஜயனாக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறத நாங்கள் நல்ல பெருமையாக தான் நடக்கிறோம். அஜித் ரசிகர்களும் இதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அஜித் ரசிகர்கள்லாம் வந்து தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பாக போடுவாங்க. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா விஜய் ரசிகர் நாங்கள் யாருமே அஜித்தை விட்டு கொடுக்க மாட்டோம். நான் அஜித் படம் எல்லாமே இப்போ வந்து குட் பை டக்லி 3 டைம்ஸ் நான் தேட்டர் பார்த்தேன். இதே தேட்டர் தான் நான் இது என்னது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. எதன படம் அது நிறைய சொன்னாங்க, அது படம் எப்படியோ இருக்கணும். ஏகேக்காண்டி வந்து பார்த்தேன். நான் ரசிகனா விஜய்க்கு தான், ஃபேனாக விஜய்க்கு தான். ஆனால் நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லோரும் நமக்காண்டி தான் படம் நடிக்கிறாங்க, நமக்காண்டி தான் இருக்காங்க, நமக்காண்டி நடிச்சு தராங்க. இதை நான் ஒரு அரசியல் இதாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க டிஎம்கே இதில் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செருப்பால் அடித்தோம், அதுன்னு பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது விஜய் பண்ண மாதிரி இருக்குல்ல. எனக்கு விஜய் ஜெயிப்பாரா பிரதர்? கண்டிப்பாக விஜய் ஜெயிப்பார். அவர் ஜெயிக்கணும். நான் அதுக்காண்டியே பிரார்த்தனை பண்ணுறேன். எனக்கு இன்றைக்கி வேலை கூட இருந்துச்சு, நான் வேலையை விட்டுட்டு தான் தளபதிக்காண்டி வந்திருக்கேன். கண்டிப்பாக ஜெயிப்பார், நான் ஜெயிக்க வைப்போம். 234 தொகுதியும் நம்ம அடிப்போம். ஏன்னா ஒரு சில இடத்துல கரூரில் செந்தில் பாலாஜி இருக்காரு, மதுரையில் மூர்த்தி இருக்காரு, அவங்க இருப்பாங்க. எதிர்த்து நிற்கிற யாரு? விஜய். அந்த ஒருத்தர் தான், நம்ம தளபதி மட்டும்தான் நிற்கிறாரு. 234 சீட்டையும் பிடிக்கிறோம், தலைமைச் செயலத்தில் அண்ணன் அமர்த்துறோம், ஜனநாயகத்தை அமைக்கிறோம், ஆட்சியை பிடிக்கிறோம். கண்டிப்பாக பிடிப்போம்.
தல அஜித் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய்க்கு நான் எப்பயுமே நல்லதான் பண்ணுவேன், அவர் என்னுடைய நண்பர்ன்ற மாதிரி பேசுறாங்க. என் கருத்தை போலாமே தவறா பரப்புறாங்க சில பேர் இந்த மாதிரி சொல்லுங்க. அதை எப்படி பிரதர் பாக்குறீங்க? அந்த தற்கொலை சீமான் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. தற்கொலை சீமானு ஸ்டாலின் எல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து சொல்கிறதுக்கு பதில் இல்லை. ஏன்னா மோட்டிவ் பண்ணணும்ல அந்த இடத்துல, அதுக்காக பேசியிருக்காங்க வச்சுருக்காங்க. ப்ரோ தளபதி ரசிகர்களும் தல ரசிகர்களும் எப்படி இருக்காங்க பிரதர்? எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. சில தற்கூரிகளை அந்த மாதிரி வந்து மோட்டிவ் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராமு அதுக்கு ரீல்ஸ் பண்ணுறது வைக்கிறது வந்து சும்மா ஃபேன்ஸ் ரீல்ஸ் வந்து ஹேட்டர்ஸ் பார்க்கறது, லைக்ஸ் வாங்குறதுக்கு, கமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் நல்லதாக நினைக்கிறாப்புல. அஜித் இல்லாம விஜய் அஜித் ரசிகர்கள் ஒன்னா தான் இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து விஜய்க்கு நல்லதுதான் பண்ணுவேன்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தலைவா கூட இருக்கிற கூட தலை ரசிகர் தான், தலை வெறியர். வண்டியில எல்லாத்தையும் மூச்சு ஆயிரும், அனைத்துமே தலைவர் தான். மாற்ற வேணும். தளபதி தொண்டன், தலை ரசிகர், அவ்வளவுதான். அவர் கையாடி ஒண்ணுதான் தலை தான் எழுதிக்காரு. இங்க பாருங்க, என்னைக்குமே தளபதி தான் வரணும். சரிங்களா? தளபதி மாரி யாரும் கிடையாது. தலையும் சரி தளபதியும் சரி ரெண்டு பேரும் ஒன்று தான். தலை ரசிகரும் சரி தளபதி ரசிகரும் சரி ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் திமுக ஸ்டாலின் வந்து இது பண்ணி இது கூட்டணி சேர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நம்ம இது பண்ணணும். ஆனால் என்றைக்குமே தளபதி தான் வரணும். சரிங்க, அது வந்து நம்ம இது பண்ண முடியாது. அது வந்து திமுக கண்டி சதி பண்ணுறாங்க. சரிங்களா? அது பாதிப்பு ஆயிடுச்சு. அதை தப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம இன்னும் சொல்ல முடியாது. கனெக்ட் பண்ண நினச்சிருக்காங்க, கனெக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு தளபதி வந்து இது பண்ண முடியாது. சரிங்களா? முடிய நினச்சி முடிஞ்சு. ஆனால் என்றைக்குமே தளபதி தான் வருவார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? ஒரே ஒரு கோரிக்கை. கோயம்புத்தூரில் 3 பேர் ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு போட்டிருக்காங்கல்ல. பெண் கொடுமை வந்து தவிர்க்கணும். ஆனால் தளபதி அண்ணன் வந்து அதில் குறிக்கோளாக இருக்காப்புல, ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. அது வரணும். தளபதி அண்ணன் வந்தால் தான் கோயம்புத்தூரில் நடந்த மாதிரி இல்லை. கோயம்புத்தூரில் நிறைய தளபதி வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே முதல்ல இருந்தே நிறைய இது இருக்குது, பாலியல் வன்கொடுமைகள். அதை தாண்டணும், தவிர்க்கணும். பெண்கள் சேஃப்டியாக வெளியே நைட்டு நம்ம பசங்க மாதிரி நைட்டு 10 மணி 11 மணி கூட வெளியே வரணும். அதை தவிர்க்கணும்னா அண்ணன் தான் வரணும். அது போதா குறைக்கு இன்னொரு கோரிக்கை. கோயம்புத்தூரில் 3 பேர் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு தூக்கு தண்டனையோ இல்லை வேறு ஏதாச்சும் கொடுமையான தண்டனையோ, ஆனால் சாவணும். எனக்கு அதுதான் மேட்ரு எனக்கு. ஆனால் அவங்க வரக்கூடாது, அவங்க உயிரோடய இருக்கக்கூடாது. தளபதி அண்ணன் வரணும். 2026 தளபதி தான் இருப்பாப்புல. நாங்கள் இருக்கோம், அண்ணங்க தம்பிங்களா நாங்கள் இருக்கோம் அண்ணனுக்கு. தளபதி ரசிகர்கள் எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தானா. அது படம் வர வரைக்கும் தான் வேற. இந்த இங்கே என் பசங்க கூட இருக்காங்க தலை ரசிகங்க. சில பேர் நான் தளபதி ரசிகங்க. நாங்கள் வந்து படம் வரப்ப நாங்கள் சண்டை போடுவோம், மற்றபடி ஒன்றா சுற்றிக்கிட்டு தெரியணும். இப்போ என் பசங்களே அதான் ப்ரோ. இப்போ எல்லாரும் நீங்கள் பொதுவாகவே நீங்கள் மீடியா இல்லாமல் பொதுவாகவே பாருங்களேன், அஜித் ஃபேன்ஸ் யாரை பார்த்தாலும் தலை ரசிகன் தளபதி தொண்டன்னு சொல்லிட்டு தெரியுதான். இவங்க தான் ஏதோ வந்து புதுசாக வந்து அஜித் ஃபேன்ஸ் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதுன்னு இருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ திமுக காரங்க வந்து இப்போ ஸ்டாலினே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 41 பேர் செத்து போனாங்களா, இறந்து போனாங்களா, பாவம் கூட நர்சில் இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து அன்னைக்கு நைட்டே வர முடிஞ்சாலும் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் வேணான்னு கேட்க முடியாதா? என்ன பண்ணியிருக்காருன்னா, அருள்நிதிக்கு வந்து உடம்பு முடியல, என் தம்பி பையனை உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலே பார்த்துருக்காரு. அவரோட சொந்தக்காரன்றால பேரை தாண்டி மக்களுக்கு இப்படி நடந்திருக்கு. அங்கே போயிருக்கலாம்ல. அவங்களுக்கு என்னன்னா விஜய் எதிர்க்கணும், அவ்வளோதான். விஜய் வரக்கூடாது. இத்தனை பேர் விஜய்க்கு இருக்காங்கன்றது பயம் அவங்களுக்கு. அந்த பயம் தான் வந்து தாவேக்கா. அதை நாங்கள் சொல்லி தான் இம்ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை பிரதர். நீங்கள் போய் பப்ளிக்கை கேளுங்க, உங்களுக்கே தெரியும். இவ்வளோ நெரிசல் கொடுக்குது. ஆனால் உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சி வந்து எங்கேயுமே இருக்காது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸை தாண்டி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பனாக சொல்ல போனால் நாங்கள் முன்னாடி வந்து விஜய் படம் வருது, நாங்கள் வந்து விஜய் தான் எல்லாமேன்ற மாதிரி ஆக்டர்ஸ்னாலே விஜய்ன்ற ஒரு ஆக்டர் தான் வந்து லேபிள் அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் ஒரு படம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அமைதியாக இருக்கணும், அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம ஒரு டிசெண்டாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து மெச்சூரிட்டி வந்துருச்சு. அந்த மெச்சூரிட்டி மற்ற கட்சியில் இருக்காதுன்றேன். நாங்கள் தான் எல்லாமேன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து டீசெண்டாக வந்து எல்லாமே டீசென்ட் அப்ரோச். அண்ணன் சொல்கிற மாதிரி டீசென்ட் அட்டாக், டீசென்ட் அப்ரோச், அவ்வளோதான். அதான் சொல்ல வரேன்.